வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி செய்ய போகிறது தேங்காய் சாதம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் 3 ஸ்பூன் சேர்க்குறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்க்குறேங்க. தோலெல்லாம் எடுக்கல, தோலோடய சேர்த்துருக்கேன். நம்ம வெரைட்டி ரைஸ் செய்யும்போது கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்து செய்யலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்குதுங்க. கடலைப்பருப்பு வேர்க்கடலை லேசாக பொன்னிறமாக வரட்டுங்க. காரத்துக்கு இது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி இப்போ சேர்க்குறேங்க. 2 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் இப்போ சேர்க்குறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேங்க. பெரிய தேங்காவில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் மிக்சி கப்பில் துருவி எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா துருவலில் கூட துருவி எடுத்துக்கலாங்க. துருவி தேங்காவை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம தேங்காய் துருவில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகணும். தேங்காய் துருவல் ரொம்ப ட்ரை ஆகக்கூடாதுங்க. சாதம் தனியாக துருவல் தனியாக தெரியும். நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் கொடுக்காது. நல்லா ஈரப்பதம் இல்லாமல் வதக்கியாச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸ் சேர்த்துக்கலாம். சாதம் வடித்த சாதத்தை இந்த அளவுக்கு பொல பொலன்னு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவலோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் இப்போ சேர்க்குறேன். இப்போ சாதத்தோடு சேர்த்து தேங்காய் துருவல நல்லா கிளறி விட்டுடலாம். தேங்காய் சாதத்தோட அப்பளம் உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவ்வளவுதாங்க, தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.